கோபக்கலை வர்மக்கலைனா. அதாவது இப்போ இது சித்தர்கள் கண்டுபிடிச்ச 18 சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் அது. இப்போ இவங்க காடுகளில் போய் தவம் செய்யும் பொழுது, தவத்தை செஞ்சுட்டு, இப்போ எழுந்து கொஞ்சம் தூரத்தில ஒரு அருவி ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எழுந்து போகிறாங்க. போகும்போது ஒரு ஆட்கொல்லி மிருகம், ஒரு சிங்கம். சாப்பிட்டு 10 நாளாச்சு அந்த சிங்கம். அப்போ கடும் பசி கோபத்தில இருக்கு. இப்போ அது ஒரு புதருக்குள்ள மறைஞ்சிருக்கு. அத கவனிக்காம அத கிராஸ் பண்ணி போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சித்தர்கள். இப்போ இது எதிர்பாராத விதமா அந்த அந்த பசி கோபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கொல்லி மிருகம், அந்த சிங்கம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுகிட்டேருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்னென்ன நுட்ப ரகசியங்கள் இருக்கு? அப்படிங்கிறத தவ ஞானத்தில உணர்ந்தாங்க சித்தர்கள். ம். இதுதான் இந்த வர்மக்கலையுடைய முதல் படி. ம். 2ஆம் படி என்னன்னா, எப்பயாவது அரிதா நாட்டுக்குள்ள வருவாங்க சித்தர்கள். காட்ட விட்டு நாட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு இருந்து வந்தா, மனிதர்களுடைய கோபத்தையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ மனிதர்களின் கோபத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளவும், தேவைப்பட்டா தன்னுடைய கோபத்தை அவர்களுக்கு புரிய வைக்கும், எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தவும் உண்டான விஷயம் வர்மக்கலையுடைய 2வது படி. அதாவது இப்போ இந்த குங்ஃபு, குபுடு இந்த தற்காப்பு கலைகள், மார்ஷியல் ஆர்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே கூட இந்த இப்போ சீன தற்காப்பு கலைகள் எல்லாமே போதி தர்மர் தமிழ்நாட்டில பிறந்து சீனாவுக்கு போனவர். போகர் சித்தர் சீனாவுல பிறந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். வந்து அடிக்கடி சீனாவுக்கு போயிட்டு வந்தவர். அப்போ பியூரான தமிழ் கலையான வர்மக்கலை தான் இன்று கராத்தையாகவும், குங்ஃபுவாகவும் பரிணமித்திருக்கு இந்த 2 சித்தர்களால சீனாவுல. அப்போ இது வர்மக்கலையுடைய 2வது படி தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்.